இருமொழி கொள்கையால் கை நிறைய சம்பாதிக்கலாம் என நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகேயுள்ள பெருநகர் கிராமத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ஏவா வேலு, இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக தெரிவித்தார். ஜிஎஸ்டி என்ற பெயரில் பிரதமர் மோடி அரசாங்கம் வசூல் செய்வதாகவும், 100 ரூபாய் வசூல் செய்தால் அதில் நமக்கு திருப்பிக் கொடுப்பது 29 ரூபாய் என்றும் குற்றம் சாட்டினார். இருமொழி கொள்கையால் கை நிறைய சம்பாதிக்கலாம் என்றும், இருமொழி கொள்கைகள் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை தரம் உயரும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். அப்புறம் எதுக்கு எங்களை போய் நீங்க ஹிந்தி படிக்கிறது? ஆனால் என்ன எங்களை புரியும்? யாரோ டீ கடையில் பேசுறாங்க, உத்தரமேரூர்ல 2 பேரும் உட்காந்து படிச்சா என்னன்னு, படிச்சா நீ முட்டாளாயிடுவ. இருமொழி கொள்கையான காசு நிறைய கை நிறைய சம்பாதிக்கலாம், நம்ம பிள்ளையுடைய வாழ்க்கை தரம் உயரும். அதை நாங்க சொல்றோம், இருமொழி கொள்கை வேணும். ஹிந்தி வேணாம். ஹிந்தி வேணும்னா நீ கொளுத்து வேலைக்கு தான் போகணும், சென்ட்ரிங் வேலைக்கு தான் போகணும். இதுவும் கிடைக்கலாம், இங்க டோல்கேட் தான் பணம் வசூல் பண்ணணும், வேற வழி இல்லைன்னு நாங்க சொல்றோம். என்ன தப்பு? ஆனால் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார், நம்முடைய உயிர் மூச்சாக இருக்கிற இருமொழி கொள்கை, ஒன்று தாய்மொழியான தமிழ், இன்னொன்று இணைப்பு மொழி ஆங்கிலம் என்று